திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள். இன்று கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, காரியங்கள் வெற்றி பெற அலைந்து தெரிந்தாலும் வெற்றிக்கு பின் சில மனச்சோர்வுகளும் உடல் சோர்வுகளும் உண்டாகும். பரணி, நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற அதிக பொருட்செலவு செய்ய நேரிடும். பண விரயங்கள் உண்டாகும், அதனால் மனசோர்வு உண்டாகும். கார்த்திகை, இன்று செய்யும் வேலைகள் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் தோன்றினாலும் இறுதியில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். ரோகிணி, நீங்கள் எடுத்த காரியங்கள் சிக்கல்கள் ஏதும் இல்லாமல் தெளிவாக செயல்பட்டு வெற்றிகளை தரும் நாள். மிருகசீரிஷம், வேலை செய்யும் இடத்தில் கோபத்தை தவிர்த்தால் காரியங்களை எளிதில் செய்து வெற்றி பெறலாம். திருவாதிரை, வேலை செய்யும் இடத்தில் குறுக்கு வழியில் செல்லாமல் பதட்டமடையாமல் செய்யும் காரியங்கள் நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும். புனர்பூசம், இன்று வருமானங்கள் லாபங்கள் அதிகரிப்பதால் மனக்கவலை கொள்ள வேண்டாம். பூசம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பதறாமல் நல்லபடியாக வெற்றி பெற்று உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள். ஆயில்யம், நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் தொடங்கும் நாள். மகம், செய்யும் காரியங்கள் எதிர்பாராத சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது நீங்கள்தான். பூரம், உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், எதிர்ப்புகளையே சாதகமாக்கி அதை உங்களுக்கு வெற்றிக்கணியாக மாற்றிக்கொள்வீர்கள். உத்திரம், நண்பர்களால் ஏற்படும் சிக்கல்களை நண்பர்களை கொண்டே சரியாக்கிக் கொள்வீர்கள். அஸ்தம், கூட்டுத் தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை நண்பர்கள் உதவியுடன் வெற்றி கட்டு லாபத்தை பார்ப்பீர்கள். சித்திரை, இன்று கோபத்தாபத்தால் உங்களுக்கு பணி சுமை கூடும் நாள். சுவாதி, இன்று பதட்டப்படாமல் செய்யும் காரியத்தால் தனவரவு, வருமானங்கள் அதிகரிக்கும். விசாகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், தனவரவு உண்டாகும். அனுஷம், நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அல்லது நீங்கள் எடுத்து செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கேட்டை, உங்கள் விருப்பங்கள் மட்டுமில்லாமல் உடன் இருப்பவர்கள், நண்பர்களின் விருப்பங்கள் எல்லோருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு கூட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள். மூலம், உறவினர்கள் வருகையால் மனசோர்வு வந்து நீங்கும். போராடம், உங்கள் திறமைகள் மதிக்கப்படாததால் மனக்கலக்கம் உண்டாகும். உத்திராடம், நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். திருவோணம், நல்ல தகவல் வருவதற்கு தடைதாமதங்கள் ஏற்பட்டாலும் அது இன்று வந்தே தீரும் உங்களுக்கு. அவிட்டம், தெளிவான மனநிலையோடு செயல்பட்டால் பணவரவுகள், பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். சதயம், குடும்ப அங்கத்தினரோடு கோபதாபங்களை தவிர்த்தால் கூடி மகிழ்ந்து மகிழ்ச்சியாக கழிக்கலாம். புரட்டாதி, சுய சிந்தனை அதிகரிப்பதால் மனப்பதற்றமும் மனக்கவலையும் உண்டாகும். உத்திரட்டாதி, காரியங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிற நிலையில் கூட உங்களுடைய மனம் பதற்றமாகவே இருக்கும். ரேவதி, மனதில் நினைத்த காரியங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதால் மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.